அன்பு மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியரின் அன்பு வணக்கம். நீட் சம்பந்தமான வினாக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் நிலைமின்னியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10^12 ஆல்பா பார்ட்டிகிள் per second falls on a neutral sphere. Find the time in which sphere get charged by 2 microcoulomb. அதாவது ஒரு நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு கோளத்துல ஆல்பா பார்ட்டிகிள் வினாடிக்கு 10^12 துகள்கள் விழுது. ரைட். அப்ப கோளம் வந்து 2 மைக்ரோ கூலும் சார்ஜ் ஆகணும், மின்னூட்டம் ஆகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோளம், அந்த கோளத்துல என்ன பண்ணுது, ஆல்பா துகள்கள் விழுகிறது. எவ்வளவு ஆல்பா துகள் சார் விழுகிறது? 10^12 ஆல்பா துகள்கள் விழுகிறது. அதனால எவ்வளவு சார்ஜ் ஆகுது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோ கூலும் அளவுக்கு சார்ஜ் ஆகுது. 2 மைக்ரோ கூலும் அளவுக்கு சார்ஜ் ஆகுது அந்த கோளம். அப்ப 10^12 ஆல்பா துகள்கள் விழுகிறது. அப்ப ஒரு ஆல்பா துகள்களோட எவ்வளவு மின் துகள்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ஹீலியம் 4. அதாவது துகள்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா துகள்கள்ல இருக்கக்கூடிய மின்னூட்ட துகள்கள் பாத்தீங்கன்னா 2 புரோட்டான்கள் இருக்கும், 2 புரோட்டான்கள் இருக்கும், 2 நியூட்ரான்கள் இருக்கும். 2 புரோட்டான்கள், 2 நியூட்ரான்கள் இருக்கும். நியூட்ரான்களுக்கு மின்சுமையே இருக்காது. அப்ப சார்ஜிங் எதுலேருந்து மட்டும்தான் வரும்? புரோட்டான்கள் மட்டும்தான் வரும். சரி, ஒரு புரோட்டானோட மின்சுமை எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானின் மின்சுமைக்கு சமமா இருக்கும். அப்ப எலக்ட்ரானின் மின்சுமை E = 1.6 × 10⁻⁻19 கூலும். புரியுதுங்களா? ஒரு எலக்ட்ரானோட மின்சுமை. ரைட். அதே மாதிரி ஒரு புரோட்டான் மின்சுமை அதே தான். ரைட்டு. 2 புரோட்டான்கள் இருக்கு. ஸோ அப்ப 2 புரோட்டான்கள் இருக்கிறதுனால 2 புரோட்டானோட மின்சுமை ஈக்குவல் எவ்வளவு இருக்கும்? 1.2 × 1.6 × 10⁻⁻19 கூலும் பெர் பார்ட்டிகிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ரைட். அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வருங்க? 3.2 × 10⁻⁻19 கூலும் பெர் பார்ட்டிகிள். சரிங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய சார்ஜ், அதாவது ஒரு ஆல்பா துகள்கள் இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3.2 × 10⁻⁻19 கூலும் பெர் பார்ட்டிகிள். ஒரு துகள்ல அவ்வளவு சார்ஜ் இருக்குது. ரேட் ஆஃப் சார்ஜ், ஒரு துகள்கள்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சார்ஜ் எவ்வளவு? ரேட் ஆஃப் சார்ஜ்னா அது எத்தனை, அதாவது இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் இன்ட்டு துகள்களின் எண்ணிக்கை. அப்போ துகள்களின் எண்ணிக்கை பாருங்க 10⁻12 இன்ட்டு ஆல்பா பார்ட்டிகளோட சார்ஜ். அப்போ 10⁻12 என்ன சொல்றாங்க பாருங்க, பார்ட்டிகிள் பெர் செகண்ட் இன்ட்டு 3.2 × 10⁻⁻19 கூலும் பெர் பார்ட்டிகிள். ரெண்டு மல்டிப்ளை பண்றோம், என்ன கிடைக்குது பாருங்க. இங்க 10⁻12 இருக்கு, இங்க 10⁻19 இருக்கு. இது அப்படியே எழுதி விடுதா. 3.2 × 10⁻19 பிளஸ் 12. அடிமான 2 ஒன்னா இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கலாம். சோ இங்க பாருங்க, பார்ட்டிகிள் கூலும் பெர் செகண்ட் வரையும், கூலும் பெர் செகண்ட் கிடைக்கும். அப்போ 3.2 × 10 கழிச்சு என்ன பாருங்க -7 கூலும் பெர் செகண்ட். அப்ப ரேட் ஆஃப் சார்ஜ் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்குது. சரி, மொத்தமா சார்ஜ் எவ்வளவு சார் ஆகும்? டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஃபார்முலா போடுவோம் நம்மளே, டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு டைம். எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகுது இன்ட்டு டைம். இதுதான் வந்து டோட்டல் சார்ஜ்னு சொல்லுவோம். ரைட்டு. இப்ப டோட்டல் சார்ஜ், இப்ப ரேட் ஆஃப் சார்ஜ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் சார்ஜ் எவ்வளவு ஆகணும்? 2 மைக்ரோ கூலம் ஆகணும். அப்போ டோட்டல் சார்ஜ் நம்மள்ட்ட இருக்கு, ரேட் ஆஃப் சார்ஜ் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப என்ன தேவை நமக்கு? டைம் தான் தேவை. அப்ப டைம் ஈக்குவல், டைம் மட்டும் வச்சு இதை கீழே அனுப்பிச்சுட்டுருங்க. அப்போ டைம் ஃபார்முலா மாத்தி அனுப்பலாம். இப்ப டைம் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் divided by rate of charge. So total charge எவ்வளவு பாருங்க? 2 மைக்ரோ கூலும். 2 மைக்ரோ கூலும்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 × 10⁻⁻6 மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 அர்த்தம். அப்போ 2 × 10⁻⁻6 கூலும் டிவைடட் பை ரேட் ஆஃப் சார்ஜ் என்ன சொல்றது பாருங்க, 3.2
0.2 இன்ட்டு 10⁻⁷ கூலும் பெர் செகண்டு. இப்போ கூலும் அடிச்சோம்னா பெர் செகண்டுங்கிறது மேலே போயிடும். இப்போ செகண்டாக மாறிடும். ரைட், இங்கே பாருங்க, இங்கே அடிச்சோம்னா என்ன வருது பாருங்க, 1 ஓர் 2 2, இது அடிச்சோம்னா 1.6 வரும். அப்போ என்ன வந்துருக்கு பாருங்க, 1/1.6 இன்ட்டு இங்கே 10⁻⁶ இருக்கு, 10⁻⁷ இருக்கு. -7 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், +7 ஆகும். அப்போ 10⁻⁶ +7 இன்ட்டு செகண்ட். இப்போ பாருங்க, இதை மைனஸ் பண்ண வருவேன், என்ன வருது, 10⁻+1 வருது. அப்போ 1/1.6 இன்ட்டு 10⁻1 செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்றது? 1/1.6 இது நம்ம கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். கவலையே படாதீங்க, ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா 1/2 மதிப்பு என்ன வருது, 0.5. இதுல பாதியாக்குங்க, 1/4 அதோட வேல்யூ என்ன வருது, இதுல பாதியாக்குங்க 0.25. இதை மறுபடியும் பாதியாக்குங்க, 1/8 வேல்யூ என்ன வருது, 0.125. இதுல பாதி. அதான் அடுத்து 1/8 1/16 மதிப்பு என்ன வருது பாருங்க, இதுல பாதி எவ்வளவு வருங்க, 0. இது 0.0, இதுல பாத்தீங்கன்னா 6.25. ஸோ அப்ப என்ன வருதுங்க, 1/16 வேல்யூ 0.012 வருது. ஆனா நமக்கு இங்க என்ன கேட்டாங்க, 1/1.6 தான் தேவை. ஸோ அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட வேல்யூ 0.625. 1/1.6 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.625. இதை தூக்கி இங்க போடுங்க. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, 0.625 இன்ட்டு 10 செகண்ட். அப்ப மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது பாருங்க, 6.25 செகண்ட். அப்ப நேரம் எவ்வளவு கிடைக்குது பாருங்க, எவ்வளவு தான் கிட்ட ஆகணும் சார்ஜ் ஆகணும்னா 6.25 வினாடிகள். 6.25 வினாடிகள் சார்ஜ் ஆனாதான் என்னாகும், 2 மைக்ரோ கூலும் அளவு சார்ஜ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீட்டுக்கான வினாக்கள்ங்கிறது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளிஃபையானது தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வினாக்கள் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதே மாதிரி வினாக்களை பார்ப்பது ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க பயணிக்கலாம். நன்றி.